Hello everyone, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு இப்போ யாருடைய சாட்னா வந்து நம்ம வந்து லாக் வந்து பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய சாட் லாங் பிரஸ் பண்ணிட்டு மேல டாப்ல இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா லாக் சாட் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணி நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். இதுல கண்டினியூ இருக்கு, கண்டினியூ வந்து கொடுத்துறேன். நீங்க ஃபேஸ் லாக்கோ ஃபிங்கர் பிரிண்டோ எதனா வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாக் பண்ணிருங்க. நான் வந்து ஃபேஸ் காமிச்சு லாக் பண்ணிட்டேன் அந்த சாட்டை. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல லாக்டு சாட் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து அந்த சாட்டை லாக் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாக்டு சாட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அப்டேட் நம்ம சாட் வந்து லாக் பண்ணி பர்சனலாக அதுக்குள்ளே போயிட்டு சாட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து அன்லாக் பண்ணிட்டு ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லாக்டு சாட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த லாக்டு சாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இதை வந்து அன்லாக் பண்ணிட்டேன். உள்ள வந்துட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சாட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, சாட் லாக் செட்டிங் சொல்லிட்டு. இப்போ அந்த 3 டாட் வந்து வரல அப்படின்னா அது எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மேலே டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் வந்து வரல. இப்போ நான் எப்படி வர வைக்க போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த சொல்யூஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ள வந்து வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிருங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் டோட்டலாக பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் வாட்ஸ்அப் சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து வாட்ஸ்அப் மெசேஞ்சர் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பண்ண வேண்டியது ஓகே, இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் கிடைச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணாதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பை பீட்டாவில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஞ்சர் பீட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் பீட்டாவில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஞ்சர் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும், பீட்டான்னு சொல்லிட்டு இருக்காது. நீங்கள் வந்து பீட்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பை பீட்டாவில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபீச்சரும் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து சேரும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வாட்ஸ்அப்பை பீட்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து தொடர்ச்சி அப்டேட் பண்ணிட்டே இருங்க. அப்டேட் பண்ணிட்டு எதனா ஒரு அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 டாட் சாட் லாக் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு உடனே உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வராது. சில நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட் வர நீங்கள் தொடர்ச்சி அப்டேட் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் பண்ணும்போது எதனா ஒரு அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த லாக்டு சாட்ஸில் மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட் அந்த சாட் லாக் செட்டிங்ஸ் வந்து அப்டேட் வந்துருச்சா சொல்லிட்டு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் வந்து உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து இன்னும் அது வரல அப்படின்ற பட்சத்தில், எனக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ட்ரிக்ஸுக்கு நம்ம போகலாம். இப்போ நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அடுத்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான சேட்டாக வந்து இருக்கும். ஓகே, நான் சொல்ல போகிற அடுத்த ட்ரிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கப் எடுத்து வச்சுட்டு நான் சொல்ல போகிற அடுத்த ட்ரிக்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸை பேக்கப் எடுத்துக்கோங்க. பேக்கப் எப்படி எடுக்குதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப் சாட்ஸை எப்படி பேக்கப் எடுக்கிறது சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் டோட்டலாக பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸை பேக்கப் எடுத்துக்கோங்க. பேக்கப் எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்துடலாம். ஓகே, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். ஆப்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஆப் இருக்கும் வாட்ஸ்அப். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கும். W ஸ்டார்ட் ஆகுதுனால லாஸ்ட்டாக இருக்கும் அந்த வாட்ஸ்அப்பு. இப்போ அந்த வாட்ஸ்அப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் தேடி. ஓகே, இப்போ அந்த வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சில மொபைல்லாம் கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேட்ச் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரேஜுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டாட்டா கிளியர் கேட்ச்னு இருக்கும். அதனால் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்ட பிறகு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் கிளியர் டேட்டா சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அந்த கிளியர் டேட்டா கொடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் டேட்டா எல்லாமே நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இப்படி நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் டேட்டாவை கிளியர் பண்ணும்போது உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் ஃபர்ஸ்ட் தான் லாகின் பண்ணி உள்ள போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஓகே, இதில் கிளியர் டேட்டா இருக்குது. கிளியர் டேட்டா வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளியர் டேட்டா வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் இருக்குது. டெலீட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டெலீட் கிளிக் பண்ணிட்டு டோட்டலாக பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இதில் நான் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
இதில் வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள வருவீங்க. உள்ள வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் சொல்லிட்டு இருக்கும். இந்த பர்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டேட்டாவை கிளியர் பண்ணிட்ட பிறகு பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலோடில் இருக்கும். அதனால் எல்லாமே நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அலோவ் கொடுத்துக்கிறேன் எல்லா பர்மிஷனுக்கும். உங்களுக்கு என்னென்ன பர்மிஷன்லாம் தேவைப்படுதோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து அலோவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் பர்மிஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து நான் அலோவ் பண்ணி முடிச்சிட்டேன். இது போல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பர்மிஷன்ஸ்க்கும் நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அலோவ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ணி உள்ள போகிற வரைக்கும் வெல்கம் டு வாட்ஸ்அப் சொல்லிட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அக்ரி அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இதில் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே வந்து நான் கொடுத்துறேன். கனெக்டிங் சொல்லிட்டு வருது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அனதர் வே சொல்லிட்டு இது வந்து நான் கிளிக் பண்ணிட்டு எஸ்எம்எஸ் மூலம் வெரிஃபை பண்ண போகிறேன். சென்ட் எஸ்எம்எஸ் இருக்குது, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சென்ட் எஸ்எம்எஸ் கிளிக் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் வந்து ஆகிடும் அந்த ஓடிபி. ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ஜெனரேட் ஆயிடுச்சு, வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கப் எடுத்து வச்சிருந்தா அது வந்து கேட்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சிருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் இருக்குது. ரீஸ்டோர் கொடுத்து நீங்கள் வந்து பேக்கப் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ண விரும்பல. நான் வந்து ஸ்கிப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாம் டெலிட் ஆகாமல் இருக்க நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சிருப்பீங்க. பேக்கப் எடுத்து வச்சுன்னா ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து என்னுடைய நேம் வந்து டைப் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது வந்து நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு என்னுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட். இப்போ யாருக்குன்னா இப்போ வந்து நம்ம மெசேஜ் வந்து அனுப்பணும். மெசேஜ் அனுப்பிட்ட பிறகு தான் உங்களுடைய சேட்டை லாக் பண்ணி நமக்கு வந்து அந்த 3 டாட் அந்த சேட் லாக் செட்டிங்ஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அதுக்காக இதில் சென்ட் மெசேஜ் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த சென்ட் மெசேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சென்ட் மெசேஜ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சேட்டை ஒரு கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ சொல்லிட்ட பிறகு நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் இன்னொருத்தவங்களுக்கும் நான் வந்து மெசேஜ் வந்து அனுப்பிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சேட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒருத்தவங்களை வந்து நான் லாக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு லாக் சேட் சொல்லிட்டு இருக்கு. இந்த லாக் சேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். லாக் சேட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து கண்டினியூ இருக்குது. கண்டினியூ வந்து கொடுத்துட்டு இப்போ இவங்க சேட்டை வந்து லாக் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபேஸை காமிச்சு லாக் பண்ணிட்டு ஃபேஸ் லாக் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் சேட்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை காமிச்சு மறுபடியும் அன்லாக் பண்ணிட்டு மறுபடியும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உள்ள வந்துட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மேலே டாப்பில் ரைட் சைடில் அந்த 3 டாட் வந்து காமிக்குது. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் 3 டாட் வந்து காமிக்கல. இப்போ வந்து எனக்கு 3 டாட் வந்து காமிக்குது பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் இது போல இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி அது மேல இருக்கக்கூடிய 3 டாட் வந்து வர வச்சுக்கோங்க. இந்த 3 டாட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா மேல இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணி அப்படின்னா சாட் லாக் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து சீக்ரெட் கோட் நீங்க செட் பண்ணி இந்த சாட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறைய வச்சிடலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த சாட் லாக் செட்டிங்ஸை எப்படி பயன்படுத்துவது அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தின முழு டீடைலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அடுத்ததா இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை தொடர்ச்சி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எதனா ஒரு அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல அந்த லாக்டு சாட்ஸ்க்குள்ள அந்த 3 டாட் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட் வந்து வந்துரும். அதனால உங்களுடைய வாட்ஸ்அப்பை தொடர்ச்சியா நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. Thank you friends.